ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரைட் ரைஸ் கேட்டாங்க. நான் இருக்கிற காய்கறிலாம் போட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் கிண்டி வச்சுட்டேன். சிக்கன் போட தான் ஃப்ரைட் ரைஸு, இது பேர் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்னு பேர் வைக்காதீங்க தயவுசெய்து அப்படின்ட்டாங்க. அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு இந்த சீவல் வீட்டில் இருந்தது, எல்லாமே ஹோம்மேட் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏதாவது விதவிதமாக சமைச்சு கொடுங்க அப்படின்னு அப்பப்போ கேட்பாங்க. அப்படியெல்லாம் சமைக்க முடியாது, என்னால் என்ன முடியுமோ அதான் சமைக்க முடியும். தின்னுங்க, தின்னாட்டி போங்க அப்படின்ற மாதிரி நிறைய நாள் இந்த விஷயங்கள் ஓடும். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ஓடும்னு நினைக்கிறேன். டெய்லி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸாவது நல்லா செஞ்சு கொடுங்க அப்படின்னாங்க. சரி அப்படின்ட்டு என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெட்டு சாண்ட்விச். சுட்டெல்லாம் கொடுக்கல, சும்மா ப்ரெட்டு, ஒரு பக்கம் மயோனஸ், ஒரு பக்கம் சாஸு தடவிட்டு, இந்த வெள்ளரிக்காய், தக்காளி, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வீணாக போன காய்கறிலாம் எப்படி இருக்கும் அதெல்லாம் உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி கொடுத்துட்டா நமக்கு சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆகிடும். என்ன கடையில் வாங்கி கொடு, இது ஹெல்த்தியாக இல்லைன்னு தெரியல, ஆனால் கடையில் வாங்கி கொடுக்குறது நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்குறது பரவாயில்ல. முடிஞ்சால் இந்த ப்ரெட்டுக்கு பதில் சப்பாத்தியில் இந்த மாதிரி ரோல் பண்ணி கொடுத்தாலுமே நல்லா தான் இருக்கும். நம்ம ஸ்டஃபிங் என்னென்ன வேணுமோ நம்ம இஷ்டம் போல் வச்சுக்கலாம். அப்படி இன்றைக்கி ஸ்நாக்ஸை சூப்பராக முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருந்தோம். பக்கத்தில் பருத்திப்பால் விற்கிது, எல்லோரும் போய் குரூப்பாக குடிக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா ஒருத்தர் வந்தால் ஒருத்தர் வரும்போது ஏதாவது மிஸ் ஆகிட்டே இருக்கும். யார் வராங்களோ இல்லையே, நீ போய் குடிச்சாகணுன்ட்டு ஒரு குரூப் கிளம்பி போய் சூடாக பருத்திப்பால் குடிச்சாச்சு. ஜென்ஸுங்க தான் டீ குடிக்க போவாங்களா, டீ கடைக்கு போவாங்களா, நம்மளாம் போகக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஒரு நாள் பேசிடணும் விளையாட்டாக. அது போய் ஒரு நாள் குடிச்சிட்டும் வந்தாச்சு. அப்புறம் அன்றைக்கி கொஞ்சம் ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் தான் சிக்கன் கிடச்சிது. அந்த சிக்கனை வாங்கி பக்கோடா பண்ணி ஆட்டுக்கால் சூப்பு, அப்புறம் தோசை, கொஞ்சம் மீன் வறுவல், அப்படி தான் இன்றைக்கி சமையல் போச்சு. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்ன ஆசை தான் சீக்கிரமாக நிறைவேற்றுங்க.